அக்னி டியூட்டோரியல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 11.11 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஷோ தி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட வேவ் லென்த் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவல் டு டி பிராக்லி வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து என்னன்னா டி பிராக்லி வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ரேடியேஷனோட எனர்ஜி எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி எப்படியாவது லாம்டா d is equal to h by p அப்படின்னு கொண்டு வரணும். லாம்டா dங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை, டி பிராக்லி வேவ் லென்த். ஸோ அதுக்காக நான் d ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தான் எப்படி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனர்ஜி எடுக்கிறேன். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் நமக்கு தெரியும், E ஈக்குவல் டு ஹெச் இன்டூ வின்னு தெரியும். சரிங்களா? ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு தெரிஞ்சது தான். இது என்ன பண்ண போகிறேன், இன் டெர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் கொண்டு வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், சி பை லேம்டான்னு சொல்லிட்டு கொண்டு வரேன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கேன். இப்போ நான் டி பிராக்லி வேவ் லென்த் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நான் ரிலேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இதிலிருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் மொமெண்டம் அந்த ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அந்த இடத்துல. இப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்ன வரும், வேவ் லென்த் இன்ட்டு மொமெண்டம்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வேவ் லென்த் இன்ட்டு மொமெண்டம் இன்ட்டு சி பை லேம்டான்னு இருக்கும். ஸோ லேம்டா எடுத்துக்கிறேன். ஸோ இதிலிருந்து இ ஈக்குவல் டு மொமெண்டம் இன்ட்டு சின்னு கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு ஃபார்முலா, எனர்ஜி ஃபார்முலா, மொமெண்டம் இன்ட்டு சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதிலிருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொமெண்டம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இ பை சின்னு கிடைக்கும். ஈங்கிறது என்ன அப்படின்னா ஹெச் இன்ட்டு வி பை சி அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டி பிராக்லியில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டி பிராக்லி என்ன சொல்லுது, ஸோ டி பிராக்லி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை மொமெண்டம்னு இருக்கும். ஸோ ஹெச்சுக்கு அப்படியே எடுத்துக்கிறோம், ஏன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். இங்கே பீக் பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச் வி பை சின்னு எடுக்கிறோம். ஸோ ஹெச் கேன்சல் ஆகிரும். சரிங்களா? இப்போ சி பை வின்னு கிடைக்கும். அப்போ ஸ்பீடு பை ஃப்ரீக்வன்சி சம்திங் பட் வேவ் லென்த். நமக்கு என்ன கிடைக்குது, டி பிராக்லி இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய வேவ் லென்த் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரூஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.